பூஞ்ச் மாவட்டத்தில் இந்திய முகாம்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் 14 ஆண்டுகளுக்கு பிறகு கார்கிலில் இந்திய முகாம்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இதனால் எல்லையில் பதட்டம் அதிகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள சர்வதேச எல்லைக்கோட்டில் அமைந்துள்ள இந்திய ராணுவ முகாம்கள் மீது கடந்த சில நாட்களாக பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள பாலகோடா, சப்சியான் பகுதிகளில் அமைந்துள்ள இந்திய முகாம்கள் மீது வியாழனன்று நள்ளிரவு முதல் அதிகாலை வரை பாகிஸ்தானிய ராணுவத்தினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்திய ராணுவத்தினரும் கடும் பதிலடி கொடுத்தனர். இதில் உயிர் சேதம் அல்லது காயம் குறித்த தகவல் இல்லை. பூஞ்ச் செக்டாரில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி 5 இந்திய வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு கடந்த 10 நாட்களில் 17 முறை பாகிஸ்தானிய ராணுவத்தினர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இருதரப்புக்கும் நடக்கும் துப்பாக்கிச் சண்டையால் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லையையொட்டிய கிராமங்களில் வசிப்பவர்கள் கடும் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர். விடிய விடிய சண்டை நடப்பதால் தூங்கவும் முடியவில்லை என்றும் புலம்புகின்றனர். 10th क्लास में पढ़ता हूँ. हमारे गांव में 2-3 दिन हो गए गोलाबारी हो रही है. हम रात को पढ़ नहीं सकते हैं और रात को सो भी नहीं सकते हैं और रात को चैन के साथ सो भी नहीं सकते हैं. पहले तो बॉर्डर पर हो रहा था गोलाबारी, अब यहाँ भी होने लगा है, गांव में होने लगा है. अब इसे हमें बहुत नुकसान हो रहा है. பாகிஸ்தான் தொடர் அத்துமீறலால் எல்லையில் பதற்றம் நிலவி வரும் சூழலில் மத்திய உள்துறை செயலாளர் அனில் கோஸ்வாமி இந்திய பாகிஸ்தான் எல்லை நிலவரத்தை நேரில் சென்று ஆராய்ந்தறிந்தார். ராணுவ வீரர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் எல்லைக்கு வருகை தந்ததாக கோஸ்வாமி தெரிவித்தார். இந்நிலையில் கார்கில் மாவட்டத்தில் உள்ள எல்லையிலும் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் அத்துமீறி இந்திய முகாம்கள் மீது வியாழனன்று தாக்குதல் நடத்தினர். இந்திய வீரர்களும் கடுமையான பதிலடியை கொடுத்துள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க 1999ஆம் ஆண்டு கார்கில் போருக்கு பிறகு 14 ஆண்டுகளாக அமைதியாக இருந்த கார்கில் மாவட்டத்தில் அதுவும் சுதந்திர தினத்தன்று பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருப்பது இந்தியாவை சீண்டி பார்க்கும் விதமாகவே கருதப்படுகிறது.